ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட்டும் நான் வந்து வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீக்லி ஒரு 27 சார்ட் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டே வந்து கொடுத்துருவோம். அந்த சார்ட்டு தான் இது. டேட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேட்டை வந்து நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. இது ஒரு 15 minutes ஆர்டர் பிளாக், 4 hours ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடித்த டார்கெட்டை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஆஃப்டர் டார்கெட்டு EUR CAD இங்கே வந்து இருக்குது. இது வந்து ஆஃப்டர் டார்கெட்டு. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்குது, எப்படி என்னென்ன விஷயங்கள் இதுக்கு வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR CAD 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெண்டு பார்க்குறதுக்கு 1 hourல வந்து நம்ம வைக்கணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா ஒரு CH கொடுத்து மார்க்கெட் நல்லா இம்பல்சிவாக மேலே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது நமக்கு வந்து ப்ரோ ட்ரெண்டாகவும் செல் பண்ணுறது கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதுதான் விஷயம். மார்க்கெட்டை வந்து நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே வரப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 4 hours ஆர்டர் பிளாக்குங்கிறனால 15 minutesலேயும் நீங்கள் வந்து CH பார்த்து உள்ளே போகலாம். சரிங்களா? இந்த இடத்துல 4 hours 15 minutesல நான் CH பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணுறேன். இது CHன்னு போடுறேன். சரிங்களா? இப்போ 5 minutesல வந்து CH எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். எந்த சேஞ்சுமே இல்லாமல் 2 இடத்துலையுமே வந்து ஒரே இடத்துல இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து உள்ளே நுழையுது. சரிங்களா? நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து போகுது. மார்க்கெட் உள்ளே போனோன்னா நமக்கு 5 minutesல எங்கே வந்து CH பாயிண்ட் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த லைன் வந்து 5 minutesக்கு மேலே இருக்கிற லைன் வந்து 15 minutesக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வாட்ச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம 5 minutesல இருக்கோம். 5 minutesலேயும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து CH பாயிண்ட் வருது. 15 minutesல இப்போ மறுபடியும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுவோம். 15 minutesலேயும் சேம் டு சேம் அந்த இடத்துல தான் நமக்கு CH வருது. ரெண்டுமே ஒரே பாயிண்டில் தான் வருது. ஸோ வந்து 2 இடத்துலையுமே நமக்கு ஒரே இடத்துல தான் CH பாயிண்ட் வருது. இப்போ மார்க்கெட் வந்து கீழே உடச்சி போச்சுன்னா தான் அடுத்த ஒரு நம்மளுக்கு CH பாயிண்ட் வரும். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ மறுபடியும் கீழே உடச்சி போயிடுச்சு. ஸோ வந்து CH பாயிண்ட் வந்து இப்போ நமக்கு இந்த இடத்துல மாறுது. சரிங்களா? இந்த இடத்துல மாறினோன்னா நமக்கு CHல பண்ணுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து வேலை. அப்படி இல்லாமல் சும்மா வந்து மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். CHம் மார்க்கெட் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் மூவாக வந்து மார்க்கெட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப்புக்கு மார்க்கெட் வந்து சிக்னல் கொடுத்துருச்சு. இப்போ வந்து ஆர்டர் பிளாக் செலெக்ஷன்ஸு 15 minutesல ஆர்டர் பிளாக் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன். 15 minutesல இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஆர்டர் பிளாக்னு எடுக்கலாம். விக்கோட சேர்த்தியே மார்க் பண்ணிக்கங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சின்ன விக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்தியே மார்க் பண்ணுங்கள். SL வைக்கிறது நம்ம எப்படி வெளியே தான் வைக்க போகிறோம், ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். மார்க் பண்ணுறப்போ கொஞ்சம் சேர்த்தி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அப்படியே 5 minutesல திருப்புறோம். 5 minutesல இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, அதையும் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பண்ணலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கை இன்னமும் வேலிட் பண்ணுற மாதிரி ஏசியனோட லோ வந்து இந்த இடத்துல வந்து வருது. சரிங்களா? ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஏசியன் லோவில் வந்து லிக்விடிட்டி செட்டிங் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் நம்மளுடைய ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் ஆகுது. மார்க்கெட் என்ன பண்ணுது, நேராக வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து நம்ம முன்னாடி மார்க் பண்ணதை தாண்டி கடைசியில் நம்ம எதை மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து ஆர்டர்ஸே எடுக்குது. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி போடுறோம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டு SL வந்து எங்கே வைப்போம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் யாருக்குமே வேண்டாம். SL வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே வைக்கிறது தான் சேஃபர் ஜோன். சரிங்களா? உள்ளுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு RR அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? பட் வந்து சேஃபாக அப்படின்னு கேட்டோம்னா சேஃப் வந்து கிடையாது. சரிங்களா? வெளியில் வைக்கிறது தான் வந்து சேஃபு. கொஞ்சம் வந்து SL அதிகமாக போனாலும் ஓகே தான். நம்ம வெளியே வைக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும். இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக வந்து ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியும் சரி பாஸ்ட்லேயும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு CH வைக்கிது அப்படின்னா நம்ம அந்த ஹைலி வேலிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கும் ஹைலி வேலிட் தான். ஸ்வீப் ப்ளஸ் CH வந்து
இந்த இடத்துலையும் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இங்கே என்ட்ரி கொடுக்குறோம், அங்கே எஸ்எல் வைக்கிறோம். டார்கெட் அப்போ பார்த்தோம்னா நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி டார்கெட்டுக்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கொடுத்தோம்னா ஓகே தான். இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து இப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய லிக்விடிட்டி சிட்டிங் வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நான் மாற்றுறேன். 1 hourல அதுக்கு முன்னாடி எதாவது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டார்கெட் 1 வந்து அங்கே வந்து எடுத்துக்கலாம். நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக், நீட்டான ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து டார்கெட் 1 வந்து இங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. இப்போ மார்க்கெட் எந்தெந்த இடத்துல என்ட்ரிஸ் தந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1 hours பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரீஎன்ட்ரி வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இல்லைன்னே சொல்லலாம். இந்த இடத்துல எடுத்திருக்கு, இது வந்து பிடிக்கிறவங்க பிடிச்சிருக்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து 15 minutesல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எத்தனை ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 15 minutesலேயும் சேம் டு சேம் அதே ரீஜியனில் இங்கே ஒன்று கொடுத்துருக்கு. நான் கொஞ்சம் வந்து பாக்ஸ் போட்டேன் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த இடத்துல தான் மார்க்கெட் மறுபடியும் விக் அவுட்டும் தூக்கி இருக்குது. ஸோ வந்து இது ரெண்டுமே ஒரே ஆர்டர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலில் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு, பட் வந்து எடுக்கல மார்க்கெட்டு. அது வந்து ஒரு என்ட்ரியாக அமைஞ்சிருக்க வேண்டியது, பட் வந்து எடுக்கல. அப்புறம் மார்க்கெட் வந்து நீட்டாக மேலே போயிடுச்சு. இப்போ வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கலாம். 5 minutesல என்னென்ன என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு அப்படின்றத இப்போ வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஒரு ரீஜியனில் தான் இந்த என்ட்ரி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ஒன்றை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துலையும் மார்க்கெட் வந்து இது பண்ணியிருக்கு. சரிங்களா, டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கீழேருந்து மேலே போதா இல்லை மேலேருந்து கீழே வருதான்னு ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் பண்ணிக்கணும். இங்கேயும் ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் நீட்டாக எடுத்துருக்கு. உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கம்மியாக உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். டைம் ஃப்ரேம் கம்மியாக என்ட்ரிஸ் வந்து அதிகமாகும். டைம் ஃப்ரேம் அதிகமாக இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸில் தான் அது என்ட்ரிஸ் கொடுக்கும். சரிங்களா, இன்றைக்கி வந்து இவ்வளோ என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட இதுதான் வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.